அப்போது அந்த துல்லியமான ஒரே இடத்துல நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எங்களுடைய அக்குபஞ்சர் ஒற்றை புள்ளி சிகிச்சை இதுதான் ஆதி காலம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி சீன மருத்துவம் முதல்ல அதாவது அதோடைய அடிப்படை அந்த தொன்மை இருக்கு இல்லையா, அந்த தொன்மை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை புள்ளி சிகிச்சை தான். அதுக்கப்புறம் 3 புள்ளி வந்து அடுத்தடுத்த நிலையில் கொடுத்தாங்க, அது வேற கதை. ஆனால் அந்த 3 புள்ளி கொடுத்தது கூட நெக்சனுக்கு தான் கொடுத்தாங்க. அமெரிக்கா அதிபர் அந்த கொடுக்கும்பொழுது ஒரு சீனாவில் வந்து ஒரு மருத்துவர் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவர் 3 புள்ளியில் கொடுத்தாரு. அதே மாதிரி சீனாவில் சில இன்றைக்கும் 80-90 வயசில் இருக்கிற ஒரு சில முதியவர்கள் மூதாதையர்கள் வந்து மருத்துவராக இருந்திருக்காங்க, வைத்தியர்களாக இருந்திருக்காங்க, அக்குபஞ்சர் வைத்தியர்களாக, அவங்க எல்லாம் 3 புள்ளிகளை கொடுத்து தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த 3 புள்ளியுமே கூட சிகிச்சைக்கான புள்ளியாக தான் இருக்கும். அதுவுமே கூட அடுத்த காலங்கள் அவங்களாம் 90 வருஷத்துக்கு முன்னாடி தானே, அது ஆதி காலத்துலேருந்து தன்மை பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த 3 புள்ளியில் வந்து நின்றுருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அடுத்தடுத்த நிலை கொண்டு போகிறாங்க இல்லையா. இப்போ ஆங்கில மருத்துவமே எடுத்தாலும் முதல் காம்பவுண்ட் மிக்சராக பல மருந்துகளுடைய கலவையோடு தான் இருந்தது. அப்புறம் தான் அந்த கலவைகள் வந்து மருந்துகளாக டேப்லெட்டாக மாறிச்சு இல்லையா. அது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறது. இதே மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சி தான் 1 புள்ளிலேருந்து 3 புள்ளி. ஆனாலும் கூட இதுவுமே எப்படின்னா 1 புள்ளிலேருந்து 3 புள்ளிக்கு போயிருக்கு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய ஒற்றை புள்ளி மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரியும். அதாவது நம்பிக்கை வந்து குறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இன்னொன்று கொடுத்துடலாம். அவங்க சொல்கிறேன், இப்போ பேஷண்ட் வராங்க, பேஷண்ட் வந்து தலை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரு 4-5 தொந்தரவுகள் சேர்த்து சொல்லும்பொழுது, இங்கே மருத்துவர் வந்து ஒரு துல்லியமான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மருத்துவராக இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றாக கணிச்சு ஒரு புள்ளியில் சிகிச்சை கொடுக்கும்பொழுது எது வந்து அடிப்படையான சிகிச்சை, எந்த மூலகம் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் அழகாக கணிச்சு அதை கொடுக்குற அந்த ஒரு புள்ளி சிகிச்சையை வந்து எல்லா விதமான தொந்தரவுகளையும் சரிப்படுத்தும். ஆனால் அதே அவர் மனசில் ஆசிலேஷன் இருந்ததுன்னா ஒரு புள்ளியை தேர்வு செய்யும்போது மனசுக்குள்ளே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் கொடுத்துடலாம் இன்னொன்னையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துடலாம். என்ன தப்பு இருக்குது, நல்லா மருந்து மாத்திரையாக பொருள் சார்ந்ததாக கொடுக்க போகிறதில்ல, புள்ளி தானே 3-4 புள்ளி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிற ஒரு விதமான ஆசிலேஷன். எப்போ மனம் ஒரு ஆசிலேஷனுக்கு வருதோ அப்படின்னா அவங்களுடைய துல்லியம் அங்கே வந்து கொஞ்சம் அசைஞ்சிருக்கு. துல்லியம் அசையும் பொழுது அவங்க கொடுக்குற சிகிச்சையிலையும் அது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். இது வந்து மரபொழி மருத்துவங்கள் சொல்கிற சித்தாந்தமே என்ன அப்படின்னா, ஆசிலேஷன் இல்லாமல் துல்லியத்தோடு நம்ம மருத்துவம் பார்க்கும்பொழுது அதை 100% ரிசல்ட்டை வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலான சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் ஆயுர்வேத மருத்துவர்களாக இருந்தாலும் அதுக்கு அப்போ வந்து ஒரே தடவை ஒரு மருந்தை கொடுத்தாங்க இல்லையா, முதல்ல சித்த மருத்துவர் வைத்தியர்கள் கொடுத்தாங்க இல்லையா, அது ஏன் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கும் நீங்கள் வந்து அதோடைய குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது. இல்லைனா எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது, இதை குறித்து வச்சுருக்காங்க. ஒரு மருந்தில் பெரிய பெரிய வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் கூட குணமாக இருக்குது அப்படின்ற பதிவு வந்து. அப்போ எப்படி அந்த ஒரே ஒரு மருந்தில் மட்டும் வந்து அப்படிப்பட்ட நீண்ட நாட்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்ட தொந்தரவுகள் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த துல்லியம் தான் காரணம். அந்த மனசுடைய ஒருங்கிணைப்பு, மனம் உடல் உயிர் இது ஒருங்கிணைஞ்சு நம்ம செய்கிற வேலை எப்படி இருக்குன்னா 100% ரிசல்ட் தரும். அந்த அவர் கொடுத்த மருந்தை 3 நாள் கொடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும், 3 தடவை அந்த மருந்து கொடுக்குறதோ இல்லை தொடர்ந்து அந்த மருந்து கொடுக்குறதோ ரிசல்ட் கொடுக்குறதா, ஒரே தடவையில் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அவருடைய உடல் மனம் உயிர் 3மே முழு நம்பிக்கையோட அது குணமாகும் அப்படின்ற இடத்துல இருந்து பர்ஃபெக்டாக துல்லியமாக அந்த உடம்பை கணிச்சு அந்த உயிரோடைய பேசி அந்த டயக்னோசிஸ் அவங்களுக்கான பரிசோதனை முறை வழியாக அந்த உயிரோட பேசி அந்த அந்த எந்தவித ஆசிலேஷனும் கிடையாது. ஆசிலேஷன் வந்தாலே டிஸ்டர்ப் ஆகிடும், மருத்துவம் அங்கே செய்யாது, வைத்தியம் வேலை செய்யாது. அப்போ அந்த ஆசிலேஷனும் இல்லாமல் அந்த ஒரே மருந்து அந்த நிமிஷம் கொடுத்த உடனேவே அவங்களுக்கு அங்கே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறை தான் அக்குபஞ்சர் மருத்துவம். ஸோ பிற மருத்துவங்களில் மருந்து சார்ந்த விஷயத்தை கொடுத்தாலும் எங்களுடைய ஒற்றைப்புள்ளி சிகிச்சை ஆதி காலத்தில் கண்டுபிடிச்ச அந்த ஒற்றைப்புள்ளி சிகிச்சையில் துல்லியம் இருக்கும். நாங்கள் துல்லியத்தோட ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எங்களுடைய ஒற்றைப்புள்ளி சிகிச்சை அந்த ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ் தான். நீடில் போட்டு அடுத்த நிமிஷம் வந்து நாடியை பரிசோதித்து பார்க்கும்போது எந்த பஞ்சபூதங்களில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கோ அது வந்து இயல்புக்கு தெரியுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளோதான் அந்த நீடில் நாங்கள் எடுக்கிறோம். 30 செகண்ட்ஸ்க்கு மேலே தேவையே படாது. ஸோ அந்த துல்லியம் வரணும் அப்படின்னா எங்கே அப்படின்னா மருத்துவரோட அந்த வைத்தியருடைய மனநிலை தான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பேசுகிறது ஒரு பக்கம் கரெக்டான பாயிண்ட் சூஸிங், பரிசோதனை முறை கரெக்டாக இருக்கணும், பேஷண்ட் அணுகிற முறை, அதுக்கப்புறம் நாடி பரிசோதனை, இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணி வச்சாலும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் சிகிச்சை முறை அப்படின்ற வர்ற இடத்துல வந்து இங்கே மருத்துவருடைய மனம் வந்து கரெக்டாக செயல்படணும்.
அந்த இடத்துல உயிரோட பேசுகிற உயிர், அடுத்து மனம், அதுக்கப்புறம் உடல். புரியுதுங்களா? நான் ஏன் வந்து 3 விஷயத்த வந்து வைத்தியத்துக்கு வந்து வைத்திய முறைக்கு வந்து நான் எப்படி 3 விஷயத்தை கரெக்டாக சொன்னேன்னு புரியுதுங்களா? டயக்னோசிஸ் அப்படின்ற இடத்துல என்ன வரலாம், உயிரோட உயிர் பேசும். அது கேட்டறிதல் முறையாக இருந்தாலும் கூட ஒரு பேஷண்ட்டோட நம்ம பேசும்பொழுது அந்த உயிர் தன்னுடைய வலி வேதனையை வெளிப்படுத்தும் பொழுதே சாதாரணமாக ஏற்படுற வலியை விட ஆழ் மனசுலேருந்து அந்த வேதனையோடு சொல்லும்போது பல விஷயங்கள் அவங்க அறியாமையே வெளிப்படுத்திடுவாங்க. இதுதான் உயிரோட உயிர் பேசுகிற ஒரு தன்மை.